ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் தினந்தோறும் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு சூரிய வழிபாடு செய்வதனாலே அந்த சூரியனுடைய கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே படுகின்ற பொழுது உதிக்கின்ற வேளையில் காலையில் 10 மணி கிளம்பி சூரியனை பார்க்குறது பலன் கிடைக்காது. சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய உதயத்திலே அதிகாலையிலே 5:57 முதல் 6:10 இந்த சூரிய உதயம் வரும். அது ஒவ்வொரு மாதங்களிலே 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் முன்பின்னாக அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் வரும். அந்த கதிர்கள் உடம்பிலே பட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்தார்கள். நாம் தினந்தோறும் முடியாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களிலாவது நாம் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை காலையிலே தரிசனம் செய்தால் எல்லா ரோகங்களும் நீக்கக்கூடிய சக்தி இந்த சூரிய உதயத்திற்கு உண்டு. நாம் இவ்வாறு சூரிய வழிபாடுகளையும் செய்து ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்வது, அதேபோல் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி வயதிலே மூத்தவர்கள் அவர்களை பராமரிக்க வேண்டும். நாம் தினமும் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்கிறோம். அம்மா அப்பா பேச்சு கேட்கறது இல்லைன்னா கடவுள் கூட திரும்பி பார்க்க மாட்டார். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாம் முதலில் அறிகின்ற தெய்வங்களாக இருப்பவர்கள் தாயும் தந்தை. எனவே இந்த தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே அவர்களை அன்போடு அரவணையுங்கள். முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே, இன்பகங்களிலே கொண்டு போய் விட்டு விடாதீர்கள். வயதாகிவிட்டது, கண்ணு பார்வை தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை, கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு 2 மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்க்குறது, பணத்தை அனுப்புறது, அப்புறம் அவர்கள் மறைந்த பின்பு அவர்கள் பெயரிலே புத்தகம் அடித்து விடுவது, அவர்கள் பெயரிலே கட்டிடங்களை கட்டி கொடுப்பது, அன்னதானம் கொடுப்பது ஒரு பலனும் கிடைக்காது. அவர்கள் வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கண் இருந்தும் பார்க்க தெரியாது, காதிருந்தும் கேட்க முடியாது, அறிய முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் தாயும் தந்தையும். அந்த தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே ஒதுக்கி விடாதீர்கள், புறந்தள்ளி விடாதீர்கள். முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள். அதை போல ஒரு தோஷம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அவ்வாறு பெற்றோர்களை அன்பாக நாம் பார்த்தால் அவர்கள் மறைந்த பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லையா, பிது தோஷம் வராது. வாழுங்காலத்தில் சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் ஆசி நமக்கு கிடைக்குமா. இப்போ நமக்கு காலையில் கோயிலுக்கு போகாட்டி பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்து பாருங்கள், இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். பெற்றோரை பராமரிப்போம், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பாமல் வீட்டிலே வைத்து பார்த்து கொள்ளுவோம். அவர்கள் வாழப்போவது இன்னும் கொஞ்ச காலம், வாழுகின்ற காலம் வரையில் சந்தோஷமாக இருங்கள். அந்த பெற்றோரோடு வயதான காலத்திலே சில நிமிடங்களை ஒதுக்கி அவரோடு பேசுங்கள், மனதிலே என்ன இருக்கிறது என்று கேளுங்கள், அவர்களுக்கு விரும்பியவற்றை வாங்கி கொடுங்கள். மறைந்த பின்பு படையலிலே அம்மாவுக்கு ராசவள்ளி கிழங்கு பிடிக்கும், அப்பாவுக்கு சவ்வரிசி பாயசம் பிடிக்கும்னு செய்கிறதுல ஒரு பலனும் கிடைக்காது. இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.